மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய முக்கிய பகுதியாக யயாதி மூப்பு நிலையை பற்றி சொல்ல போகிறோம். யயாதி மூப்பு நிலை அடைஞ்சிட்றாரு இல்லையா? சுக்ராச்சாரியார், அதாவது மாமனார் சுக்ராச்சாரியாரனுடைய சாபத்தால் மூப்பு நிலை அடைஞ்சிறாரு. அதற்கு காரணம் சர்மிஷ்டை. சர்மிஷ்டையை சேர்த்திக்கிட்டதால, அதாவது இரண்டாவது மனைவியாக வைத்து கொண்டதால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இதிலிருந்து மாறணும்னா அவர் இன்னொருத்தருக்கிட்ட தன்னுடைய மூப்பை கொடுத்துடணும். கிளத்தன்மையை கொடுத்துட்டா அந்த இளமையை வாங்கிக்கணும். இது யார் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தன் பசங்கக்கிட்ட வராரு, தன் பசங்க 5 பேர். முதல் பையன்கிட்ட வராரு, இல்லைப்பா ஆகாது, இந்த கிளத்தன்மை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், என்கிட்ட வேலை செய்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க, அதனால் எனக்கு வேண்டாம், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, அதை நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாப்புல. இல்லைப்பா என்னுடைய ராஜ்யத்தை நீ ஆளலாம், ராஜ்யத்தை ஆண்டு கிளத்தன்மை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், இல்லை நான் அந்த மூப்பை திருப்பி வாங்கிக்கிறேன்ற, ஆகாது அப்படின்றாப்புல. ரெண்டாவது பையனும் அதே மாதிரி சொல்லிடுறாரு, கிளத்தன்மை எனக்கு எதுக்கு, அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அந்த கிளத்தன்மையோடு நீயே இருந்துக்கன்றாரு. ரெண்டாவது பையனும் அதே மாதிரி சொல்லிடுறாரு. மூணாவது பையனும் அதே மாதிரி, இல்லைப்பா ஆகாதுப்பா, எனக்கு வேண்டாம், நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நாலாவது பையனும் அதே மாதிரி சொல்லிடுறாரு. ஐந்தாவது பையன்கிட்ட போய் எப்படியாவது என்னை காப்பாற்று, உன்னை விட்டா எனக்கு வேறு வழி கிடையாது, இந்த இளமை உங்ககிட்ட இருக்கிற நான் இந்த இளமையை சிறிது நாள் நான் இந்த காம விளையாட்டுகளெல்லாம் திளைச்சி அப்படியே அனுபவிச்சுட்டு மீண்டும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கை தொடருவதற்குண்டான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு என்னுடைய அந்த இளமையை உங்கள்கிட்ட திருப்பி நான் கொடுத்துட்றேன், என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடு, ஏன்னா என்னுடைய இளமை காலங்கள் பாதியிலேயே சுக்ராச்சாரியார் உங்கள் தாத்தா விட்ட சாபத்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் காப்பாற்றி விடுன்னு கெஞ்சராப்புல. பையன் கொஞ்சம் யோசிக்கிறான். சரிப்பா அப்படின்றார். சரி நானாவது உனக்கு அந்த இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அப்படியே சரி அப்படின்னு சொல்லுறாப்புல. அப்பா அப்படியே இந்த பையனுக்காவது அந்த மனசு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பூரிப்பில் போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்ச உடனே இவர்கிட்ட இருந்த கிளத்தன்மை அவர்கிட்ட, கிழவன் அங்கே போயிட்டாப்புல, அவர் பேர் புரு. அந்த புருக்கிட்ட இருந்து அந்த இளமை இவர்கிட்ட வந்துருச்சு. சரி ராஜ்யத்தை நீ ஆண்டுக்க அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. தன் 2 மனைவிகளோட போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக காம களியாட்டங்கள்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வரார். திரும்பி பையன்கிட்ட சொல்கிறார், காமம் இந்த பெரிய இன்பத்துக்காக தான் உங்கள்கிட்ட இருந்த இளமையை பிடுங்கிட்டு போயிட்டேன், ஆனால் அதில் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது, அது எப்பயுமே அடங்க மாட்டேங்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது எப்பயுமே அடங்க மாட்டேங்குது, அதனாலே எனக்கு விட்ட அந்த கிளத்தன்மை எங்கிட்டயே இருந்திருக்கலாம், ஆனால் மாறுதலாக நான் ஒரு ஆசையால் இதை நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த காமம் இந்த இச்சைகள் இதெல்லாம் எப்பவுமே தீராது. காமம் ஒன்று, நெல் ஒன்று, பசு ஒன்று, பெண் ஒன்று, பொண்ணொன்று, மொத்தம் 5 வகை மனிதனிடமிருந்து மீளவே மீளாது. எத்தனை லட்சங்கள் விலை ஏறி கொண்டு போனாலும் பொண்ணு நகை வாங்கிட்டே தான் இருக்காங்க. அது மேலே மோகம் பயங்கரமாக இருக்கும், அதை மாறவே மாறாது. ஆனால் அதனால் எந்த வித பிரயோஜனமாகவும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு கெத்தோ ஒரு விஷயமோ நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக வச்சிருது. அதேமாரி பெண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, நெல்மணிகள், நெல் விளைவிச்சு கொண்டே தான் இருப்போம், எப்பொழுதும் மாறவே மாறாது. அரிசி வாங்கி அடிக்கிட்டே தான் இருப்போம், ஏன்னா சோத்துக்கு இல்லாமல் போயிடக்கூடாது, அது ஒன்று. நிலம் ஆசை, நிலம் தேவை, அந்த நிலம் தேவை, அதெல்லாம் என்னது, அதுலேருந்து கடைசி வரலாம் என்னது, இதெல்லாம் என்னது, இந்த லேண்ட் என்னது, 300 ஏக்கர் என்னது, 500 ஏக்கர் என்னது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசைகள் தான். இதில் எந்த வித பிரயோஜனமுமே கிடையாது. இருக்கணும், கொஞ்சோண்டு இருக்கலாம், அவ்வளோதான். இந்த 5 விதமான ஆசைகளும் மனிதனிடமிருந்து எப்போதும் நீங்காத நிலையாக நின்றுக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து சாந்த நிலையை அடைஞ்சிட்டு கொஞ்சம் போதும்னு நினச்சிட்டு ரொம்ப அவஸ்திப்படாமல், அதுக்காக பயங்கரமாக ஓடாமல், நொந்து போகாமல், அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு கிடைக்காம, நம்ம வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சோண்டு பணம் தேவை, அதுக்கு நம்ம உழைக்க தெரியும் நம்மளுக்கு.
அந்த உழைப்பால் நம்மளுக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாக சின்னதாக ஒரு வீடு போதும். ஏன்னா எவ்வளோ நேரம் தூங்க போகிறோம்? இன்றைக்கி செல்லு மோகம்லாம் நிறைய வந்துருச்சு. செல்லை நோண்டிட்டு 11 மணி 12 மணி 2 மணி 1 மணி வந்துடுது. ஒரு 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 கொஞ்ச நேரம் கொஞ்சம் படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு 3 டு 4 மணி நேரமாவது படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அவ்வளோதான். மீதி எல்லாம் வருமானம் தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிற வேலைகளாக தான் இருக்கிறது இல்லையா? அதனால் ஒரு சின்ன வீடு, ஒரு சின்னதாக ஒரு வருமானம், நிறைய கஷ்டப்படாமல் சிம்பிளாக ஒரு வேலை பார்த்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட பிள்ளைங்களை உருப்படி பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான பணம் கொடுக்குறீங்களோ சொத்து கொடுக்குறீங்களோ தேவையே கிடையாது. தகுந்த அறிவு, இதில் போனால் தவறு, இதில் வந்தால் சரி, இதில் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது மைண்டில் வச்சுக்க, உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது செய்யக்கூடிய தவறுகளால் மாற்றிக்கொள்வார்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த கதை மூலியமாக மகாபாரதத்தில் வியாசர் சொல்லுகிறார். அதாவது அப்பொழுதே அப்படிதான் நடந்திருக்கிறது. இப்போ அதிநவீனமாக பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் மாறுனா சமநிலை புத்தியோடு நம்ம நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனித வாழ்வு என்பது சுகபோகமாக வாழ்வதற்காம். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். பலாப்பழத்தை படைச்சிருக்கிறார், அது போர் அடிச்சு போச்சா? மாம்பழத்தை தின்னுங்கிறார், அது போர் அடிச்சு போச்சா? அது பிடிக்கலையா? வாழைப்பழத்தை தின்னுங்கிறார், வாழைப்பழம் பிடிக்கலையா? திராட்சை சாப்பிடுன்றார், திராட்சை பிடிக்கலையா? இப்படி கடவுள் பாருங்க, எவ்வளோ விஷயம், உனக்கு இது பிடிக்கலையா, அது பிடிக்கலையா, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்ட்டு அவ்வளோ படைப்புகளை படைச்சி வச்சிருக்காரு நம்மளுக்காக தான். ஆனால் நம்ம நிறைய வேணும்ன்ட்டு தேவையில்லாமல் அலையிறோம். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இது வரலும் மகாபாரதம் கேட்டுக்கொண்டு இது என்னன்னா, இது நான் சொல்லவில்லை, வியாசர் சொல்லுகிறார். அப்பொழுது 5140 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதகுலம் இப்படிதான் இருந்தது. இந்த மனித குலத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் அழிவுகள் ஏற்படும். இந்த அழிவுகளை நீங்கள் தடுத்து கொள்வதற்குண்டான போதனைகளை நான் போதிக்கிறேன். அதாவது நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் வியாசர் சொல்றாரு. அப்பொழுது நடந்த கதை, அது தவறுதலாக போன கதை என்பதால் மனிதகுலம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓகேங்களா? நன்றி. இதுவரையிலும் மகாபாரதம் கேட்டுக்கொண்ட அத்தனை நேயர்களுக்கும், என் சொந்தங்களுக்கும், என் உறவுகளுக்கும் கொடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது விதுரனை பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ.